வணக்கம் திருநந்தா. வணக்கம் டீச்சர். நாம் ரெண்டு பேரும் இன்றைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிறோம்னா காசல் ஃபீல்ட் அப்படின்ற ஒரு பெயருக்காக உட்கார்ந்துருக்கின்றோம். நான் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவி, இன்றைக்கு தற்போதைய பள்ளியின் தலைமை ஆசிரியர். நீங்களும் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர். அதற்கு பிறகு பல நாட்களுக்கு பிறகு தற்பொழுது பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக இப்போ ஒரு கடந்த வருடமும் இந்த வருடமும் இருக்குது. வாழ்த்துக்கள். அப்போ முன்னாள் மாணவியும் முன்னாள் மாணவரும் இணைந்து ஒரு தமிழ் பள்ளியை நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்றால் அதில் நிச்சயமாக நமக்கு பெருமை. இன்றைக்கு உள்ள சூழலில் நம்மளுடைய குட் நியூஸ் என்னன்னு மக்களுக்கு சொல்லுங்கள். இன்றைக்குள்ள ஒரு நியூஸ், குட் நியூஸ் அப்படின்னாக்கா ஒரு நல்ல விஷயம், எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம் அப்படின்னாக்கா வருகின்ற 5ஆம் மாதம் 8ஆம் தேதி அந்த விழா ஒரு பெரிய விழாவாக நம்ம கொண்டாட இருக்கோம். இதுக்கு முக்கிய பிரமுகராக நம்மளோட டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஒய்பி ஆந்தனி லோக்கும், நம்மளோட டிஜிட்டல் மினிஸ்டரும் ஒய்பி கோபிந்த் சிங் டியோவும் சிறப்பு வருகையாளராக வரவிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். இதில் நம்ம பூச்சோர் வட்டாரத்தில் உள்ள மக்கள் அனைவரும் கலந்துக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குற ஒரு விஷயமாக இருக்குது. சரி, அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் மாணவர் சங்கம், வாரியம், ஆதரவாளர் குழு, பள்ளி நிர்வாகம், பெற்றோர் ஆசிரியர் சங்கம், இந்த 5 குழுக்களும் ஒன்றாக சேர்ந்து இணைந்தோமானால் ஒரு பள்ளி எந்த அளவுக்கு வெற்றி அடையும் அப்படின்றதுக்கு நம்ம பள்ளி ஒரு சான்று, ஒரு எடுத்துக்காட்டு. மலேசியாவுக்கே நம்ம பள்ளி ஒரு எடுத்துக்காட்டு. அந்த நிலையில் நம்மளுடைய பிரசாரண நிறுவனம் ஏற்கனவே ஒரு 20 மில்லியன் ஒதுக்கீடு வைத்திருந்தாங்க. அதில் சில கட்டுமான பணிக்கான ஒரு பணத்தை குறைத்த பிறகு இப்பொழுது நமக்கு ஏறக்குறைய ஒரு 18 மில்லியன். அதை தாண்டி இந்த கட்டடம் கட்டுவதற்கு ஏறக்குறைய ஒரு 30 மில்லியன் ஆகும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அதற்கான தொகையை கொடுக்க நமக்கு எங்கிருந்தோ ஒருவர் வந்திருக்கின்றார், ஒரு நல்லவர் வந்திருக்கின்றார். அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த நல்லவர் வேறு யாரும் இல்லை டீச்சர், டத்தோஸ்ரீ சுப்பிரமணியம் பிள்ளை, DMIA ஒரு CEO அவர் தான். ஸோ அவர் நம்ம பள்ளியை தானாக முன் நம்ம பள்ளியை கட்டி கொடுக்குறத ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. நம்மக்கிட்ட ஏறக்குறைய ஒரு 18 மில்லியன் இருந்தாலும் மேற்கொண்டு செலவுகளை அவரோட சொந்த செலவில் ஏற்றுக்கிட்டு இந்த பள்ளியை கட்டி கொடுக்குறேன் அப்படின்ற முன் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளியை ஒரு கால் நம்ம என்னென்ன பிளான் பண்ணமோ அந்த மாதிரி சரியான முறையில் செஞ்சோமா மலேசியாலேயே ஒரு தமிழ் பள்ளி இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற தமிழ் பள்ளி இதுவாக இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதுக்குள்ள வேலைப்பாடுகளும் அதுக்குள்ள ஏற்பாடுகளும் டத்தோ சுப்பிரமணியம் பிள்ளை சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வேலையில் நீங்கள் சொன்னதில் ஒரு சில குறிப்புகள் நானும் சொல்கிறேன். ஏறக்குறைய 156 வகுப்பறைகள் கொண்ட ஒரே தமிழ் பள்ளி நம்மளுடைய தமிழ் பள்ளியாக தான் இருக்கும். அந்த டிராவிங் அப்படிதான். ஆமாம், அதை தவிர்த்து அதுக்கான அந்த ஸ்போர்ட்ஸ் அரேனா இருக்குது இல்லைங்களா, ஸ்போர்ட்ஸ் ட்ராக், அவங்களுடைய அந்த திடல் ஒரு டே 1 நம்ம போட்டிருக்கோம். தற்சமயம் அது ஃபேஸ் 2ல் தான் செய்யக்கூடிய ஒரு சூழல். அந்த கட்டடம், அந்த பள்ளி திடல், அவங்க ஓடுவதற்கான அந்த ட்ராக், அந்த முழு 6.1 ஏக்கரை முழுமையாக பயன்படுத்தி நமக்கு செய்து கொடுக்க வந்திருக்கின்ற இந்த டத்தோஸ்ரீ சுப்பிரமணியம் பிள்ளை அவர்களுக்கும், MOT KSU அவர்களுக்கும், மற்றும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நமக்கு பல வழிகளில் பல நல்லுள்ளங்கள் நம்மை சுற்றி உள்ள NGOக்கள், நம்மை சுற்றி உள்ள MP அவர் YB வாங்சன், YB இங்ஸிஹான், நம்மளுடைய அஹ்லி மஜ்லிஸ் திரு மேகா, பூச்சோங் வட்டார மக்கள் அனைவரையும் நம் பள்ளியின் அடிக்கல் நாட்டு விழா, காசல் ஃபீல்ட் தமிழ் பள்ளியின் அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வருகை தந்து நம்முடைய குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் முக்கியமாக டத்தோஸ்ரீ சுப்பிரமணியம் பிள்ளை அவர்களுக்கும் நன்றி செலுத்தும் வகையில் அனைத்து பூச்சோங் மக்களையும் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நான் பள்ளியின் தலைமை ஆசிரியர். இறுதியாக நமது பள்ளிக்கு எந்த நேரத்திலும் உதவிக்கரம் புரியும் சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் YB வாங்சென் மற்றும் ஸ்லாங்கூர் சட்டமன்ற உறுப்பினர் YB இங்ஸியான் மற்றும் நமது பள்ளியின் வாரிய தலைவர் திரு IR குமார் மற்றும் பூச்சோங் வட்டார அனைத்து மக்களுக்கும் இவ்வேளையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வணக்கம். வருகின்ற 8ஆம் தேதி 5ஆம் மாதம் 2024 புதன்கிழமை மாலை 4 மணிக்கு நமது கேசல்ஃபீல்டு தமிழ் பள்ளியின் அடிக்கல் நாட்டு விழா புதிய இடத்தில், அதாவது பூச்சோங் ஸ்லாங்கூரில் வெகு விமர்சையாக நடைபெறவிருக்கிறது.
இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு மாநில முதல்வர் யங் அஹ்மத் பெர்ஹொர்மாட் டத்தோஸ்ரீ அமீருடின் பின் ஷாரி மற்றும் யங் பெர்ஹொர்மாட் ஆந்தனி லாக் மந்திரி பங்கங்குத்தர் மலேசியா மற்றும் யங் பெர்ஹொர்மாட் கோவிந்த் சிங் டியோ மந்திரி டிஜிட்டல் மலேசியா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார்கள். ஆதலால் மக்கள் அனைவரும் திரளாக வந்து இவ்விழாவில் கலந்து சிறப்பிக்கும்படி பள்ளி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.